பக்தகோடி பெருமக்கள் அனைவருக்கும் மார்கழி திங்களின் மகத்தான வணக்கங்கள். ஆண்டாள் நாச்சியார் இயற்றிய திருப்பாவை பாசுரம் 21. ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப, ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப, மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள், மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள், ஆற்ற படைத்தான் மகனி அறிவுராய், ஆற்ற படைத்தான் மகனி அறிவுராய், ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில், ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில், தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய், தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய், மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண், ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே, ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே, போற்றியா வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய், போற்றியா வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். கறக்கும் நேரமெல்லாம் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் வகையில் பாலை சுரக்கும் வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களுக்கு உரிமையாளரான நந்தகோபனின் மகனே, கண்ணனே, நீ எழுவாயாக. வேதங்களால் போற்றப்படும் வலிமையானவனே, அந்த வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே, உலகிற்கே ஒளிகாட்டும் சுடரே, துயிலெழுவாயாக. உன்னை எதிர்த்தவர்களெல்லாம் வலிமை இழந்து உன் வாசலில் உன் பாதத்தில் விழக்காத்து கிடப்பது போல நாங்களும் உன் திருவடியை புகழ்ந்து பாட காத்திருக்கிறோம். எங்கள் வேண்டுகோளை ஏற்பாயாக என்று வேண்டி நிற்கின்றனர். மன்னாதி மன்னர்களெல்லாம் உன் காலில் விழ காத்து கிடப்பது உன்னிடமுள்ள பயத்தால். ஆனால் நாங்கள் அவர்களைப் போல பயந்த சுபாவம் உள்ளவர்கள் அல்ல. நாங்கள் வா என்று அழைத்தால் நீ வந்தாக வேண்டும். வர மறுத்தால் உன்னை எங்கள் அன்பென்னும் கயிறால் கட்டி போட்டு விடுவோம். அப்போது நீ தப்பவே முடியாது என்கிறார்கள் ஆயர்குல பெண்கள். ஆம், ஆண்டாள் மாலைக்குள் புதைந்து கிடந்த ஒரு தலைமுடியால் அவனை கட்டி போட்டு விட்டாளே, அந்த ரங்கநாதன் அவளிடம் வசமாக சிக்கிக் கொண்டானே. இதுதான் பக்தியின் உச்சநிலை. பகவானிடம் நம்மை அர்ப்பணித்து விட்டால் அவன் நம்மிடமிருந்து தப்பி ஓட முடியாது என்பதே இப்பாடல் உணர்த்தும் கருத்தாகும். மாணிக்கவாசகர் இயற்றிய திருப்பள்ளி எழுச்சி பாடல். முதல் பாடல். போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே, போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே, புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு, புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு, ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும், ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும், எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம், எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம், சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ், சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ், திருப்பெருந்துறையூரை
சிவபெருமானே திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எனை உடையாய் ஏற்றுயர் கொடியுடையாய் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சேற்றில் பூத்த செந்தாமரை மலர்களைக் கொண்ட குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் உறையும் சிவபெருமானே, நந்திக் கொடியை உடையவனே, என்னையும் ஆட்கொண்டவனே, என் வாழ்வின் முதல் பொருளே, பொழுது புலர்ந்து விட்டது. உனது பூ போன்ற திருவடிகளில் மலர்தூவி வழிபட வந்துள்ளேன். எம்பெருமானே, உன் அழகிய முகத்தில் புன்னகை பூத்தபடி எனக்கு அருள் செய்வாயாக. விளக்கம் என்னவென்றால், திருப்பெருந்துறை எனப்படும் ஆவுடையார் கோவிலில் ஆத்மநாதர் அருள்புரிகிறார். வாழும் காலத்தில் பல இன்பங்களை நாம் அனுபவிக்க வேண்டி இறைவனிடம் நாம் வேண்டுகிறோம். ஆனால் அவையெல்லாம் நம் உடலுக்கு தற்காலிக சுகமே தரும். ஆத்மாவுக்கு சுகம் வேண்டுமே, என்ன செய்வது? ஆத்மநாதராகிய சிவபெருமானை சரணடைந்தால் பேரின்பத்தை அடையலாம். மாணிக்க வாசகர் பாண்டிய நாட்டின் மந்திரியாகவே இருந்தவர். அவர் அனுபவிக்காத போகங்களா? ஆனால் இறைவன் அவரை என்ன செய்தான்? போர்ப்படைக்கு குதிரை வாங்கும் சாக்கில் தன் தளத்துக்கு வரவழைத்தான். உண்மையான இன்பம் என்ன என்பதை அறிய வைத்தான். அமிழ்தனும் இனிய திருவாசகத்தை எழுத வைத்தான். அவரை ஆட்கொண்டாம். நாமும் அவரது கவி அமுதத்தில் மூழ்கி எம்பெருமானின் திருவடிகளை அடைவோமே. இத்தலம் எங்குள்ளது தெரியுமா? அறந்தாங்கிக்கு அருகில் உள்ளது. இந்த மார்கழி மாதத்தில் பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் ஆத்மநாதரை தரிசித்து இறையருள் பெறுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம். என்றும் இறைப்பணியில் முருகேஸ்வரி, தமிழாசிரியர்.